இது மதுரைக்கு வந்த அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான். ஆக்சுவலா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதா பிளான் இருந்தது. பட் வந்து தம்பி வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால மொட்டை கோபுரத்தில இருக்க முனீஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போனோம். ஆக்சுவலா மதுரையில நாங்க இருக்கும்போது ஃப்ரீக்வென்ட்டாலாம் இந்த கோயிலுக்கு போறது, கோயிலுக்கு போவோம். பட் ஃப்ரீக்வென்ட்டாலாம் போக மாட்டோம். பக்கத்தில இருக்க கோயிலுக்குலாம் அடிக்கடி போய்ப்போம். பட் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டா வரும்போது தான் இப்போலாம் வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போகணும், இங்க இருக்கதுக்கெல்லாம். அப்புறம் இந்த பஜாருக்கெல்லாம் போகணும்னு ஆசையே வருது. மதுரையில நான் இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பஜாருக்கு போனதும் இல்லை, எதுவுமே பர்ச்சேஸும் பண்ணதில்லை. ஸோ வந்ததுக்காக இங்கே முனீஸ்வரர் கோயில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டோம். இதில் தான் தேங்காய்லாம் உடைப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்காய்லாம் உடைச்சி சாமி எல்லாம் கும்பிட்டு வெளியில் வரும்போது அச்சு ஒரு கடையை பிடிச்சிட்டான். அது என்னென்னா ஜிகர்தண்டை கடை. வேணும்னாலே வேணும், ஏன்னா இங்கே வந்து தான் வாங்கி கொடுப்போம் ஜிகர்தண்டெல்லாம். எனக்கு வேறு எந்த ஊர்லேயும் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது பெருசாக. ஸோ அதனால ஜிகர்தண்டா குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் டின்னர் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நாங்கள் வந்து நார்மல் ஜிகர்தண்டா தான் ப்ரிஃபர் பண்ணி எப்போவுமே சாப்பிடுவோம். நிறையா அதில் இந்த எசன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போலாம். அதெல்லாம் பெருசாக எங்களுக்கு பிடிக்காது. நார்மலாக வந்து பாதாம் பிசின் போட்டு மேலே ஒரு ஐஸ்கிரீம் இருக்க மாதிரி அந்த பாசந்தியெல்லாம் போட்டு தருவாங்க. ஸோ அந்த ஜிகர்தண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் எங்களுக்குமே பிடிக்கும். ஸோ அது எப்போ வந்தாலும் குடிச்சிடுவோம். மதுரைக்கு வந்து இப்போ வந்து கம்பல்சரி குடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சும்மா எல்லாத்தையும் சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு எதுவும் வாங்கலை பெருசாக. ஏன்னா அது தூக்கிட்டு அலைய முடியாது பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கவே இல்லை. ஸோ இன்னொரு நாள் வந்து ஷாப்பிங்கெல்லாம் வேணால் பண்ணிக்கலாம், அம்மா கூட வந்து இல்லைனா பெரியம்மா கூட யார் கூட வந்து. ஏன்னா அவங்க தான் வந்து பார்கெயின் பண்ணி நல்லா வாங்குவாங்க. நமக்குலாம் அந்தளவுக்கு பார்கெயின் பண்ணி வாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த நவீன் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் போய் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியிலே வச்சு வந்து ஒரே இடம் எனக்கும் மாலை போடணும்னு அதனால் அவனுக்கு ஒரு சின்ன துளசி மாலை மாதிரி வாங்கி போட்டு விட்டுட்டு அவனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு.